வணக்கம். ஆல் இண்டியா ரேடியோ சென்னை. மாநிலச் செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள்: ஜவுளி, உணவு உள்ளிட்ட 10 துறைகளின் வளர்ச்சிக்காக உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை வழங்கும் திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. தமிழகத்தில் கோவிட் பரவல் தொடர்ந்து குறைந்து வருவதாக முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். மின்வாரிய தொழிலாளர்களின் கோரிக்கைகள் குறித்து தீபாவளி பண்டிகைக்கு பின்னர் முத்தரப்பு பேச்சுவார்த்தை நடத்தப்படும் என்று அத்துறைக்கான அமைச்சர் திரு தங்கமணி தெரிவித்துள்ளார். நீர் மேலாண்மையில் சிறந்த மாநிலத்திற்கான தேசிய விருது தமிழகத்திற்கு இன்று வழங்கப்பட்டது. சேலஞ்சர் கேரி டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் பிரஜ்னேஷ் குணேஸ்வரன் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். ஜவுளி, உணவு உள்ளிட்ட 10 துறைகளின் வளர்ச்சிக்காக உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை வழங்கும் திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. இன்று புதுதில்லியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் காணொலி காட்சி வாயிலாக நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டது. இதனை செய்தியாளர்களிடம் தெரிவித்த தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு பிரகாஷ் ஜவடேகர் மற்றும் நிதித்துறை அமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் இந்த திட்டத்தின் விவரங்களை எடுத்துரைத்தனர். சுயசார்பு இந்தியா இயக்கத்தின் கீழ் அடுத்த 5 ஆண்டுகளில் 1,45,980 கோடி ரூபாய் செலவில் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளதாக அவர்கள் கூறினர். உற்பத்திக்கான முனையமாக இந்தியாவை உருவாக்கும் நோக்கில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்தார். உற்பத்தி மட்டுமின்றி ஏற்றுமதியையும் அதிகரிப்பதற்கு இது உதவிடும் என்றும் அவர் கூறினார். தனியார் பங்களிப்புடன் கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்கான திட்டத்தை மறுசீரமைத்து தொடர்ந்து மேற்கொள்வதற்கும் அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியதாக அவர் தெரிவித்தார். 8100 கோடி ரூபாய் செலவில் அடுத்த 5 ஆண்டுகளுக்கு இந்த திட்டம் தொடரும் என்றும் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறினார். தமிழகத்தில் கோவிட் பரவல் தொடர்ந்து குறைந்து வருவதாக முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். தூத்துக்குடி மற்றும் விருதுநகர் மாவட்டங்களில் கோவிட் தடுப்புப் பணிகள் மற்றும் வளர்ச்சித் திட்டப் பணிகள் குறித்து ஆய்வு மேற்கொண்ட பின்னர் செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார். எந்தெந்த வகையில் நோய் குறைப்பதற்குண்டான நடவடிக்கை மேற்கொண்டுமோ அதையெல்லாம் இன்றைக்கு செய்த காரணத்தினால்தான் நோய் பரவல் இன்னைக்கு குறைக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, பல இடங்களில் வீடு வீடா சென்று நம்முடைய அரசு அலுவலர்கள் மக்களை சந்தித்து உங்களுக்கு காய்ச்சல் இருக்குதா, இரும்பல் இருக்குதா அப்படின்னு அவர்களிடத்திலே கேட்டு அதில் ஏதாவது நோய் அறிகுறி தென்பட்டவர்கள் இருந்தால் அவர்களை அழைத்து வந்து மருத்துவமனையை சேர்த்து அவர்களுக்கு உரிய சிகிச்சை அளித்து குணமடை செஞ்சிருக்கிறோம். நடமாடும் மருத்துவ குழு ஏற்பாடு செஞ்சிருக்கிறோம். எங்காவது ஒரு பகுதியில் இந்த கொரோனா வைரஸ் தொற்று இருக்குது என்று கண்டறிந்து மாவட்ட நிர்வாகத்துக்கு தகவல் கிடைக்கப்பட்டாலோ சுகாதாரத்துறைக்கு தகவல் கிடைக்கப்பட்டாலோ உடனடியாக மருத்துவ குழு அந்த பகுதிக்கே சென்று அங்கே இருக்கின்றவர்களுக்கு அந்த பரிசோதனை உட்படுத்தப்பட்டு அதில் ஏதாவது அறிகுறி இருந்தால் அவர்களையும் மருத்துவமனையில் சேர்ந்து சிகிச்சை அளித்த காரணத்தினால்தான் இன்றைக்கு நோய் குறைந்திருக்கின்றது, குணமடைந்தோடைய எண்ணிக்கை அதிகரிச்சிருக்குது. இன்றைக்கு படிப்படியாக இயல்பு நிலை திருக்கக்கூடிய சூழ்நிலை நாம் உருவாக்கி கொண்டிருக்கின்ற செய்தி இந்த நேரத்தில் தெரிவிக்கிறேன். தூத்துக்குடி மற்றும் விருதுநகர் மாவட்டங்களின் வளர்ச்சிக்காக நிறைவேற்றப்பட்ட வளர்ச்சித் திட்டங்களையும் முதலமைச்சர் பட்டியலிட்டார். கோவிட் பரவலை கட்டுப்படுத்துவதற்கு பண்டிகை காலங்களில் கூடுதல் முன்னெச்சரிக்கையுடன் பொதுமக்கள் இருக்க வேண்டும் என்று மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் டாக்டர் ஹர்ஷ்வர்தன் கேட்டுக் கொண்டுள்ளார். கோவிட் தொடர்பாக மகாராஷ்டிரா, மணிப்பூர், மிசோரம் உள்ளிட்ட 7 மாநிலங்களின் முதலமைச்சர்கள் மற்றும் சுகாதாரத்துறை அமைச்சர்களுடன் காணொலி காட்சி வாயிலாக இன்று ஆய்வு மேற்கொண்டு அவர் பேசினார். முகக்கவசம் அணிவது, தனிநபர் இடைவெளியை கடைபிடிப்பது, கைகளை சோப் போட்டு கழுவுவது போன்றவற்றை பொதுமக்கள் முழுமையாக கடைபிடிக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். இந்த நோய் தொற்று பரவலை கட்டுப்படுத்துவதற்காக முன்களத்தில் பணியாற்றி வரும் மருத்துவர்கள், செவிலியர்கள், மருத்துவம் சார் பணியாளர்கள் மற்றும் சம்பந்தப்பட்ட அனைத்து துறையினருக்கும் பாராட்டுதல்களை தெரிவித்துக் கொள்வதாகவும் டாக்டர் ஹர்ஷ்வர்தன் கூறினார். கோவிட் காலத்திலும் மக்கள் நலனுக்கான திட்டங்களை செயல்படுத்துவதோடு நலத்திட்ட உதவிகளையும் தமிழக அரசு தொடர்ந்து வழங்கி வருவதாக உணவு அமைச்சர் திரு காமராஜ் கூறியுள்ளார். திருவாரூர் மாவட்டம் வலங்கைமானில் அரசின் நலத்திட்ட உதவிகளை பயனாளிகளுக்கு வழங்கி அவர் பேசினார். கொரோனா தொற்று இருக்கிற இந்த வேளையில கொரோனா தொற்று எச்சரிக்கை நடவடிக்கைகளை பின்பற்றி அனைத்து மக்களுடைய தேவைகளை, அவருடைய அன்றாட பணிகளை பூர்த்தி செய்கிற பணிகளும் தொடர்ந்து நடந்திட வேண்டும் என முதலமைச்சர் அவர்கள் உத்தரவிட்டதன் அடிப்படையில் எல்லா இடங்களிலும் மக்களுக்கு தேவையான திட்டப்பணிகளை நிறைவேற்றுவதும் மக்களுடைய நலத்திட்டங்களை வழங்கிடுவதையும் அதனையும் தொடர்ந்து வழங்கிக் கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு திருவாரூர் மாவட்டத்தில் மட்டும் 1245 பேருக்கு உதவித்தொகை வழங்குகிற நிகழ்ச்சியை இன்றைக்கு நடத்தி கொண்டிருக்கிறோம். கோவிட் காலத்திலும் 98% குடும்ப அட்டைதாரர்களுக்கு 1000 ரூபாய் வழங்கப்பட்டுள்ளதாக கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு செல்லூர் ராஜு கூறியுள்ளார். இன்று மதுரையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் 2,09,00,000 குடும்ப அட்டைதாரர்களுக்கு விலையில்லா உணவுப் பொருட்கள் வழங்கப்பட்டுள்ளதாகவும் வெங்காயத்தின் விலையை கட்டுக்குள் கொண்டுவர நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார்.
விவசாயத்தை பொறுத்தளவுக்கு நான் சொல்லியிருக்கிறேன், இந்த வரத்தானது கம்மியானதுனால நம்ம கடைகள் பூராமே முழுமையாக அனைத்து கடைகளிலும் விற்பனைக்கு இந்த வண்டிகள் வாங்கின வர்றது தான் சிரமமா இருக்கு. இப்ப இந்த பீகார் தேர்தல் நடந்தது ஒரு நமக்கு மிகப்பெரிய பாதிப்பை உருவாக்கி, பீகார்லயும் வெங்காய பற்றாக்குறை அந்த மாநிலத்துக்கும் போய் கொண்டிருந்தது. இப்பொழுது அங்கே லாரி வர்றதுக்கு இந்த மழைக்காலமாக இருப்பதனால் இந்த டிரான்ஸ்போர்ட் செய்வதற்கு ரொம்ப கஷ்டம். வேளாண் உணவு பாதுகாப்பு கழகத்தின் மூலமாக நாபட் மூலமாக நம்ம இன்னைக்கு ஒப்பந்தம் போடப்பட்டிருக்கோம். எனவே அதிவிரைவில் இந்த வர டிசம்பருக்குள் முடிந்துவிடும். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆல் இண்டியா ரேடியோவின் மாநில செய்தி அறிக்கை. கோவிட்-19ற்கு எதிரான போரில் நமக்கான 3 கவசங்கள். முகக்கவசம் அணிவோம், தனிநபர் இடைவெளியை கடைபிடிப்போம், கை மற்றும் முக சுத்தம் பராமரிப்போம். மழைநீர் சேமிப்பு பணிகள் மக்கள் இயக்கமாக உருவெடுக்க வேண்டியதன் அவசியத்தை குடியரசு துணைத் தலைவர் திரு வெங்கையா நாயுடு வலியுறுத்தியுள்ளார். தேசிய நீர் விருதுகளை காணொலி காட்சி வாயிலாக இன்று வழங்கி அவர் பேசினார். தேசிய நீர் கொள்கையை மத்திய அரசு வகுத்திருப்பது பாராட்டுதலுக்கு உரியது என்றும் அவர் கூறினார். இந்த விருதை பெற்ற அனைவருக்கும் வாழ்த்து தெரிவித்துக் கொள்வதாகவும் திரு வெங்கையா நாயுடு தெரிவித்தார். தேசிய அளவில் நீர் மேலாண்மையில் சிறந்த மாநிலத்திற்கான விருது தமிழகத்திற்கு வழங்கப்பட்டது. நீர் ஆதாரங்களை பாதுகாப்பதற்காக சிறப்பாக செயல்பட்டதற்காக தென்மண்டலத்திற்கான முதல் பரிசை கோவை குளங்கள் பாதுகாப்பு அமைப்பின் ஒருங்கிணைப்பாளர் திரு மணிகண்டன் பெற்றுக் கொண்டார். இந்த விருது கிடைத்திருப்பது தங்கள் அமைப்பில் பணியாற்றிய அனைவருக்கும் கிடைத்த வெற்றி என்று திரு மணிகண்டன் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார். என் பேர் மணிகண்டன். நாங்கள் கோவை குளங்கள் பாதுகாப்பு அப்படிங்கிற பேர்ல கோவையில நீர்நிலையை காப்பாற்றுற பணிகளை 4 வருஷங்களா தொடர்ந்து ஈடுபட்டு இருக்கோம். அவரோட பணிகளை பாராட்டி இன்னைக்கு இந்திய அரசோட ஜல்சக்தி அமைச்சகம் சார்பாக பெஸ்ட் வாட்டர் வாரியர் அப்படிங்கறத ஒரு விருதை கொடுத்திருக்காங்க. இது தென்னிந்திய அளவுல ஒரு முதல் ஃபர்ஸ்ட் பிரைஸ் எங்களுக்கு கொடுத்திருக்காங்க. இதுக்காக எங்க கூட வேலை செஞ்ச எல்லா வாலண்டியர்ஸ்க்கும் நான் முதல் நன்றி சொல்லிக்கிறோம். நாங்க கோவையில் இருக்க நொய்யலார தூய்மை செய்யற பணிகளை காப்பாற்றுற பணிகளை ஈடுபட்டிருக்கோம். கடந்த ஒரு 20-30 வருஷங்களா பல வகையில நம்ம இன்னல் ஏற்படுத்திருக்கோம். நானும் எல்லாரும் தனி மனிதனா எல்லாரும் இன்னல் ஏற்படுத்திருக்கோம். அதை சரி செய்யற முயற்சியில நாங்க ஈடுபட்டு இருக்கோம். இதுக்கு அரசு துறைகள், ஊடகங்கள் இந்த மாதிரி பல தரப்புல எங்களுக்கு பல வகையில உதவி செஞ்சிருக்காங்க. இன்னைக்கு இந்திய அரசு எங்களை ஒரு கௌரவப்படுத்திருக்கு. கண்டிப்பா இந்த மரியாதையை நல்ல வகையில பயன்படுத்தி நம்ம நதியை காப்பாற்றுறதுக்காகவும் நீர்நிலை காப்பாற்றுறதுக்காகவும் பசுமை பரப்பளவை அதிகரிக்கிறதுக்காகவும் நாங்க பலர் கூட சேர்ந்து இணைந்து பணி செய்வோம் இந்த நேரத்தில் சொல்லிக்கிறேன். மின்வாரிய தொழிலாளர்களின் கோரிக்கை குறித்து தீபாவளி பண்டிகை முடிவடைந்த பின்னர் முத்தரப்பு பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு சுமூக தீர்வு காணப்படும் என்று மின்துறை அமைச்சர் திரு தங்கமணி கூறியுள்ளார். நாமக்கல் மாவட்டம் ஜேடர்பாளையம் படுகை அணையிலிருந்து பாசனத்திற்காக இன்று தண்ணீர் திறந்துவிட்ட பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். எங்களுடைய பேச்சுவார்த்தை நடத்துகின்ற ஐஏஎஸ் அதிகாரி பீகார் தேர்தலுக்காக சென்றிருக்கின்றார். அவர் நாளை தினம் வந்து விடுவார். வந்தவுடன் நானே அவர்களோடு வைத்து பேச்சுவார்த்தை நடத்துகிறேன் என்று சொல்லியிருந்தேன். ஜேஎம்டி ஒருத்தர் தான் பேசணும்னு சொல்லிக்கிறேன். ட்ரைபார்ட் அக்ரிமெண்ட்டை அவங்க பேசி தீர்க்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க. எல்லா தலைவரையும் நானே பார்த்தேன், நானே பேசி முடிக்கிறேன்னு சொல்லியிருக்கிறேன். அவர் நாளைக்கு வந்துடுவார். பண்டிகை முடிஞ்சு திங்கக்கிழமை செவ்வாய்க்கிழமை மேலே அவங்கள்ட்ட ஒரு டைம் கேட்டு யூனியன்லாம் டைம் கேட்டு சுமூக தீர்வு ஏற்படும். தமிழகத்தில் அடுத்த 24 மணி நேரத்திற்குள் பல்வேறு மாவட்டங்களுக்குட்பட்ட ஒரு சில பகுதிகளில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையத்தின் இயக்குநர் திரு புவியரசன் கூறியுள்ளார். இன்று வெளியிட்டுள்ள காணொலி பதிவில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். தமிழக கடலோர பகுதியில் நிலவும் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக அடுத்த 24 மணி நேரத்திற்கு திருவள்ளூர், சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, கடலூர், காரைக்கால் மற்றும் டெல்டா மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் இடியுடன் கூடிய லேசான முதல் மிதமான மழையும், ஓரிரு இடங்களில் கனமழையும், ஏனைய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் லேசான மழை பெய்யக்கூடும். சென்னை மற்றும் புறநகர் பகுதியில் அடுத்த 24 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடனும், நகரின் ஒரு சில இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய லேசான முதல் மிதமான மழையும், ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யக்கூடும். அதிகபட்ச வெப்பநிலை 31 டிகிரி செல்சியஸ், குறைந்தபட்ச வெப்பநிலை 24 டிகிரி செல்சியஸ் ஒட்டி இருக்கும். மீனவருக்கான எச்சரிக்கை: சூறாவளி காற்று மணிக்கு 40 to 50 கிலோமீட்டர் வேகத்தில் தமிழகம் மற்றும் புதுவை கடலோர பகுதியில் வீச வாய்ப்பு இருப்பதால் அடுத்த 2 நாட்களுக்கு மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள். விளையாட்டுச் செய்திகள். சேலஞ்சர் கேரி டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் பிரஜ்னேஷ் குணேஸ்வரன் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். அமெரிக்காவின் கேரியில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 6-2, 6-2 என்ற செட் கணக்கில் கனடாவின் பீட்டர் பொலான்ஸ்கியை வென்றார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஜவுளி, உணவு உள்ளிட்ட 10 துறைகளின் வளர்ச்சிக்காக உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை வழங்கும் திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. தமிழகத்தில் கோவிட்-19 பரவல் தொடர்ந்து குறைந்து வருவதாக முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். மின்வாரிய தொழிலாளர்களின் கோரிக்கைகள் குறித்து தீபாவளி
பண்டிகைக்கு பின்னர் முத்தரப்பு பேச்சுவார்த்தை நடத்தப்படும் என்று அத்துறைக்கான அமைச்சர் திரு தங்கமணி தெரிவித்துள்ளார். நீர் மேலாண்மையில் சிறந்த மாநிலத்திற்கான தேசிய விருது தமிழகத்திற்கு இன்று வழங்கப்பட்டது. சேலஞ்சர் கேரி டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் பிரஜ்னேஷ் குணேஸ்வரன் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவடைகிறது. எமது செய்திகளை உடனுக்குடன் AR News_ சென்னை என்ற டுவிட்டர் பக்கத்திலும், செய்தி தொகுப்புகளை ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் அறிந்து கொள்ளலாம்.